வணக்கம் சோதர நண்பர்களே. 2025 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது. அதாவது ஏப்ரல் 14 வரைக்குமே சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகுனுடைய 5 கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும். ஏப்ரல் 14க்கு பிறகு சூரியன் மேச ராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகறாங்க. செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாக அங்கு நீச்சமாகிறாங்க. மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த 2 கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கிரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க. புதனும் செவ்வாயும் நீச்ச நிலையில் செயல்படுறாங்க. புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்சபங்க யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த 5 கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அலகழிக்கும்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறது தான் விஷயமே. அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸ் எல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பாவித சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள், பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பல லட்சம் கோடிகள் இழப்புன்னு பொருளாதார நிபுணர்களே கதிகலங்க செய்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசைச்சு காட்டியிருச்சு இந்த கால அமைப்புகள். எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ளே தொடர்ந்து நடந்தது தான் அதிசயமே. இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர். இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது. சரி, இருக்கட்டும். இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி கூட்டணிகளோடு தான் செயல்பட்டு வருது. ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது, புரியாது. எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான். எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும். அது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலையாக இருக்குது. ஆக இது எங்கெல்லாம் போக போகுது, எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதுதான். முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான். இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது. பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம், மழையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம். நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்காக உடன் கூட்டு கிரக அமைப்புகளும் இருக்கிறதுனால நீச்சபங்கு யோகத்தையும் பெறுறாங்க. ராசியில் கேதுனுடைய சேர்க்கை இருக்கும். பொதுவாக கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த காலகட்டம் தான். ஆனாலும் யாரோ ஒருத்தர் உங்களுடைய சப்போர்ட் மூலமாக எல்லா விஷயங்களையுமே சாதுரமாக சமாளித்து வரவும் செய்வீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் உங்களால் சில விஷயங்களை சமாளிக்கிறது சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் அதுவே நம்பிக்கைக்குரியவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாரியங்களை செயல்பட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை பெற்று வரலாம். ஆக முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மன அரவணைத்து செல்வது நல்லது. பொது விஷயங்கள், காரியங்கள், வெளி விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களை நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்து வருவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு வரலாம். பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் சாமர்த்தியமாகவும் இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள் வகையில் கொஞ்சம் சுணக்க நிலை இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்குது. ஆகையினால் முயற்சிகளை கைவிடாமல் இருந்தால் சிறப்புகளை முழுவதுமாக பார்க்க முடியும். சொத்து சுகங்கள் வகையில் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாத நிலையை பொறுத்த வரைக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கவே கூடும். வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. குறிப்பாக சுபவிரயங்கள் போன்ற நிகழ்வுகள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக பொருட்சேர்க்கைகள் போன்ற விஷயங்களுடைய நிலைகள் அதிகமாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பகிரக்கூடிய நிலைகள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவையான ஆடம்பரமான விஷயங்களை வாங்கி மகிழ்வது போன்ற நிலைகளை எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பிரயாண விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பிரயாணங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்களில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட உண்டாகும். காரிய ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் உண்டு. பொதுவாகவே ராசிநாதன் நீச்சல் நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான அலைச்சல்கள் என்பது சகஜமாகத்தான் இருக்கும். தவிர இந்த முறை பார்த்தீங்கன்னா ராசிநாதனோடு சேர்ந்து மற்ற கிரகங்களுடைய கூட்டணியும் இருக்கிறதுனால பெரும்பாலான விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். ஆகையினால் கன்னிராசிக்காரங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது. கண்டிப்பாக சங்கடங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் சமாளிச்சுக்கவும் முடியும். நம்பிக்கையும் தைரியத்தை மட்டும் எக்காரணம் கொண்டு விட்டுடாதீங்க.
கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி மெய்வருந்த கூலி தரும்ங்கிறத கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலை தான் பார்ப்பீங்க. பெரிய மாற்றங்கள் இருக்காது. அதாவது பெரிய அளவில் சங்கடமான விஷயங்கள் எதுவும் இல்லை. அதே நேரம் சாதகமான விஷயங்கள் எதுவும் கிடையாது. வழக்கமான சமாச்சாரங்கள் தான் பார்க்க முடியும். குடும்ப உறவுகளுக்குள்ள கிட்டத்தட்ட அதே நிலை தான். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. உடன்பிறப்புகள் அப்பப்போ கொஞ்சம் காரசாரமாக இருப்பாங்க. இருந்தாலும் மனசங்கடங்களுக்கு இடமெல்லாம் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் குறிப்பாக கருத்து வேற்றுமைகள் என்பது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகக்கூடிய நிலையும் பெற்றிருக்கிறதுனால் அவங்க வகையில் சகாயங்களையும் முழுமையாக பார்த்து வருவீங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் பெரிதுபடுத்தாமல் இருந்தால் சாதகமான நிலைகளை முழுமையாக பார்க்க முடியும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். இருந்தாலும் அவங்க வகையில் மன மகிழ்வுக்கும் குறைவு இருக்காது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் அளவான அமைப்போடு வேலை செய்யுது. காதல் விஷயங்களில் ஈடுபாடுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கவே செய்யும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் கலவையான அமைப்புகளை தான் பார்ப்பீங்க. பொதுவாகவே இந்த மாதம் அவங்களுடைய கைகள் கொஞ்சம் ஓங்கி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆகையினால் தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்து கொள்ளாதீங்க. காரணம் எல்லாம் அந்த நேரத்துக்கு ஏற்படக்கூடிய காணல் நீர்கள் மாதிரி தான் சூழ்நிலைகள் மாறவே ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைய நிலையில் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிறதே சிறப்பு. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் வழக்கமான சூழ்நிலைகள் தான். பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனால் ராசிநாதன் நீச்சம் பெற்ற நிலந்து செயல்படுறதுனால அப்பப்போ கொஞ்சம் சுணங்கி விடக்கூடிய நிலை என்பது உண்டு. முயற்சியை கைவிடாமல் இருப்பது மாணவர்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. வாடிக்கையாளர்கள் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் முனைப்போடு செயல்பட்டு வருவீங்க. மற்றவங்களுடைய தேவையிருந்து செயல்படுறதுனால உங்களை தேடி 4 பேர் வரவும் செய்வாங்க. கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை உறுதி செய்யும். அதனால் சோர்வுகளை ஒதுக்கிவிட்டு சிறப்போடு செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சல்கள், டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தனிப்பட்ட முறையில் அலைச்சல்கள், டென்ஷன் என்பது அதிகமாக தான் இருக்குது. ஆனால் உடன் இருப்பவங்களை அனுசரித்து போனீங்கன்னா அவங்களும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுசரணையாக இருந்து காரியங்களில் சிறப்புகளை கொடுத்து வருவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.